ஓம் நமோ வெங்கடேஷாய. வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் 10 நாட்களில் முதல் 3 நாட்கள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தரிசனத்துக்கு அனுமதிப்போம்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதற்குண்டான ரெஜிஸ்ட்ரேஷனும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இப்போது அதோட ரிசல்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. டிடிடி போர்ட்டல் ஆப்பில் லேட்டஸ்ட் அப்டேட்டில் பாருங்கள். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தப்போ ஃபார் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். அதை போட்டு தேட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரே பேர்லேயே நிறைய பேர் இருக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்மளோடது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பேஸ் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா இப்படியும் தெரிஞ்சுக்கலாம். இல்லை இந்நேரத்துக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு எஸ்எம்எஸும் வந்திருக்கும். இல்லை வேறு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் எந்த மொபைல் நம்பரில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தீங்களோ அதே மொபைல் நம்பரில் லாகின் செய்துக்கோங்க. டிடிடி ஆப்லேயோ போர்ட்டல் ttdevastanam.ap.gov.inல ஆப்பில் நீங்கள் செக் பண்ண போகிறீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிலையும், புக்கிங் போர்ட்டலில் நீங்கள் செக் பண்ண போகிறீங்கன்னா புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் பாருங்கள். எலக்ட்ரானிக் டிப்புன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு செலக்டட் நாட் செலக்டட்னு வந்திருக்கும். நாட் செலக்டட் அப்படின்னா நம்ம செலக்ட் ஆகலன்னு அர்த்தம். செலக்டட்னா செலக்டட்னு வந்திருக்கும். அக்காமடேஷன் கூட எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதுலேயே அந்த செலக்டட்லேயே எப்படி நம்ம டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கன்ஃபார்ம் நவ்வுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் நவ் கிளிக் பண்ணுறப்போ வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போச்சு. ஸோ அது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் பார்க்குறப்போ அது கூட இருக்காது. அதுக்கப்புறமா உங்களுக்கு டிக்கெட் ஜென்ரேட் ஆகிருக்கும். என்னோடய ஃப்ரெண்டு செலக்ட் ஆகிருக்காங்க. டிசம்பர் 30 வைகுண்ட ஏகாதசிக்கு காலையில் 7 மணிக்கு அவங்க டிக்கெட்டில் ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருக்கு. கிருஷ்ண தேஜா சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பிளேஸ்ன்னு போட்டிருக்கு. எனக்கு செலக்ட் ஆகலை. அவங்களுக்கு செலக்ட் ஆனதே அந்த டிக்கெட்லாம் பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருந்தது. ஸோ அவங்க செலக்ட் ஆகிருக்காங்க. அதுவும் காலையில் 7 மணிக்கு தரிசனம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அவங்க ஃபேமிலியோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. ஃபேமிலியோடய ஃபுல்லாக எல்லாருக்குமே செலக்ட் பண்ணிட்டாங்க. கிருஷ்ண தேஜா சர்க்கிள் இந்த சர்வதர்ஷனத்துக்குலாம் நம்ம போய் ஜாயின் பண்ணுவோம்ல, அது என்ட்ரி பாயிண்ட் போட்டிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம் அக்காமடேஷன் எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. கீழ்த்திருப்பதிக்கு புக் அக்காமடேஷன் லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா ஆஸ் யூஷுவல் திருப்பதி லொக்கேஷன் செக் பண்ணி பாருங்கள். அக்காமடேஷனும் எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. 29 30 திருமலாக்கு இல்லை கீழ்த்திருப்பதிக்கு அக்காமடேஷன் எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே கூட ஸ்டே பண்ணிவிட்டு தரிசனத்துக்கு மட்டும் கூட நம்ம மலைக்கு போயிட்டு வரலாம். ஏதாவது ஒரு ரூம் இருக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். அதனால் அக்காமடேஷன் புக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஒரு சிலர் செலக்ட் ஆகிருக்கோன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி தர்ஷன். செலக்ட் ஆகலைன்னா ஃபீல் பண்ண வேண்டாம். ஜனவரி 2 8 வரைக்கும் உண்டான ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் டிசம்பர் 5 காலையில் 10 மணிக்கும் 300 ஸ்பெஷல் அடி தர்ஷன் டிக்கெட் மத்தியானம் 3 மணிக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. அது நம்ம புக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில். அண்ட் 2 8 வரைக்கும் டைரக்ட் சர்வதர்ஷனம் கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கோங்க உங்களோட டிப் ரிசல்ட் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஓப்பன் ஆனப்போ செலக்ட் ஆனவங்களுக்கு கூட எஸ்எம்எஸ்லாம் வராமல் இருந்தது, ஒரு சிலருக்கு வந்தது. பட் இப்போது எல்லாமே கிளியர்டாக செலக்ட் ஆனவங்களுக்கு கரெக்டாக டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி எல்லாமே எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கன்ஃபார்ம் நவ் கொடுத்து டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. புக் அக்காமடேஷன் கொடுத்து கீழ்த்திருப்பதியில் ரூம் புக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ரூம் இருக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். கீழ்த்திருப்பதியில் மத்தியானம் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் மொத்தமாக 15,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மத்தியானம் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. திருமலாவில் இன்றைக்கி சக்கர தீர்த்த முக்கோட்டி விழா காலையில் செய்தாங்க. சக்கர தீர்த்த முக்கோட்டி விழாங்கிறது சிலாத்தோரணம் உள்ள சக்கர தீர்த்தம் இருக்குது, அங்கே செய்வாங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ட்ரெயினிஸ் பற்றின அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஈவன் எனக்கும் கால் வந்தது, நானும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன். அதை பற்றியும் வீடியோ தனியாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிப்பில் நீங்களும் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். செலக்ட் ஆகலைன்னா ஃபீல் பண்ண வேண்டாம். 300 தர்ஷன டிக்கெட்டோ ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோ நம்ம ட்ரை பண்ணலாம். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தூசனை பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இடிப்பில் செலக்ட் ஆனவங்க எப்படி ரிசல்ட் பார்க்குறது, டவுன்லோட் பண்ணுறது, ரூம் புக் பண்ணுறதுங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.